வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பயிர்க்கடன், பொது நகைக்கடன், சுய உதவிக்குழு லோன் தள்ளுபடி மற்றும் கூட்டுறவு சங்கங்களில் தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் பற்றிய உண்மையான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிப்ரவரி 5ஆம் தேதி சட்டப்பேரவையில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதாக ஒரு ஜிஓவை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக பெற்ற பயிர்க்கடன்கள் மட்டும் தள்ளுபடி செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறுகிய காலகட்டத்தில் வாங்கிய பயிர்க்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடி செய்யப்படுகிறது என்ற ஒரு செய்தியால் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் ஆட்சியர் பி. மதுசூதனன் ரெட்டி தலைமையில் நடந்தது. கூட்டத்தில் விவசாயிகள் கூறியதாவது: வறட்சி, வெள்ளம் பாதிப்பு போன்றவற்றால் 2016ஆம் ஆண்டிலிருந்து விவசாயிகள் பயிர்க்கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை. அரசின் அறிவிப்பால் 2016ஆம் ஆண்டிலிருந்து பெற்ற அனைத்து பயிர்க்கடன்களும் தள்ளுபடியாகும் என நினைத்தோம். ஆனால் கடந்த ஆண்டு வாங்கிய குறுகிய கால பயிர்க்கடன்கள் மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் எனவும், அதற்கு முந்தைய ஆண்டுகளில் வாங்கிய பயிர்க்கடன்களை மத்திய கால கடன்களாக மாற்றிவிட்டதால் அவற்றை தள்ளுபடி செய்ய முடியாது எனவும் அதிகாரிகள் கூறியிருக்கின்றனர். பயிர்க்கடன் பெயரில் வாங்கிய அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்வதாக கூறிவிட்டு தற்பொழுது தள்ளுபடி செய்ய முடியாது என கூறுகின்றனர். இதனையடுத்து தமிழக அரசுக்கு விவசாயிகள் அனைத்து பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். அடுத்ததாக சாதாரண மற்றும் பொது நகை கடன்களை தள்ளுபடி செய்வதாக மதுரை ஃபங்க்ஷனில் நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் மறுநாளே அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இந்த அறிக்கைக்கு ஜிஓ எதுவும் வரலை. இருந்தாலும் இது நடைமுறைக்கு வந்தால் நிறைய மக்கள் பயன்பெறுவாங்க. சாதாரணமாக வச்ச நகையை கூட தள்ளுபடி செய்வதாக ஒரு ரூமர் பரப்பிட்டே வராங்க. அது உண்மையாக இருந்தால் நல்லது தானே. ஸோ எல்லாருமே நீங்கள் வச்ச நகைக்கு வட்டியை மட்டும் கட்டுங்க. தள்ளுபடி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. தனியார் வங்கிகளில் வைத்த நகை கடன் பற்றி எதுவுமே சொல்லப்படவில்லை. வெறும் கூட்டுறவு சங்கங்களில் வைத்த நகை கடன்களை மட்டும்தான் தள்ளுபடி செய்வதாக சொல்லியிருக்காங்க. என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். என்னடா இது, இப்போ தான் நான் எல்லா பயிர்க்கடனையும் கட்டினேன், எல்லா நகைகளும் மீட்டெடுத்தன்றவங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய பணம் உங்களுடைய சேமிப்பு கணக்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் வெறும் வட்டியை மட்டும் கட்டிட்டு வாங்க. இந்த எலெக்ஷன் டைமில் எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். தற்பொழுது மகளிர் சுய உதவி குழுக்கள் வழங்கிய கடனை தள்ளுபடி செய்வதும் பற்றியும் அரசு பரிசீலித்து வருகிறது. தமிழகத்தில் மிக விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதனால் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வரை சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் மற்றும் நிலுவையில் உள்ள கடன் விவரங்களை கூட்டுறவுத்துறை பதிவாளர் அலுவலகம் சார்பில் கோரப்பட்டுள்ளது. இதனையடுத்தும் நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் தாங்க இது. அடுத்தபடியாக கூட்டுறவு சங்கங்களில் தற்காலிக பணியாளர்களை பணி நியமனம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவானது 8 நாட்களுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளது.